श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. பகவத் ராமானுஜருடைய மகிமை, அவருடைய வைபவத்தை பற்றிய ஆச்சரியமான ஸ்தோத்திரம் ஸ்ரீ யதிராஜ சப்ததி. அதில் இன்றைய தினம் 64வது ஸ்லோக அர்த்தானுசந்தானம். போன ஸ்லோகத்தில் ராமானுஜருடைய புகழ் நாடு முழுவதும் பரவி இருந்தது, எல்லா இடத்திலும் பரவி இருந்தது. அதே போல் அவரை ஆசிரியித்த சிஷ்யர்களுடைய புகழும் எங்கும் பரவி இருந்தது என்று சொன்னார். சிஷ்யர்களின் புகழ் பரவ காரணமாக இருக்கிறது ஏன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் அறிவிக்கிறார். அதற்கு காரணமாக இருந்தது அந்த ஆச்சாரிய சார்வபௌமரான உடையவரின் திருவடிகள். அந்த திருவடிகள் தனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் வேதாந்த தேசிகன். அவர் திருவடி துகள் பெருமை இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். ஸ்ரீ பாஷ்யக்காருடைய திருவடி துகள்களின் வைபவம். லிக்ஷே லக்ஷ்மண யோகின பதயுகம் ரத்யா பராகச்சடா ரக்ஷாரோபண தன்ய சூரி பரிஷத் சீமந்த சீமாந்திகம் பிக்ஷா பர்யடனக்ஷணேஷு பிபராஞ்சக்ரே களத்கில்பிஷா यद्विन्यासमिक्षेण पत्रमकरी मुद्रां समुद्रांबर लिप्से लक्ष्मणयोगिनः पदयुगं रत्यापरागच्छत रक्षारोपणधन्यसूरिपरिषत् सीमन्तसीमान्तिकं भिक्षापर्यटनक्षणेषु पिबराञ्चक्रे कळत्किल्बिषा यद्विन्यासमिक्षेण पत्रमकरी मुद्रां समुद्रांबर. சந்நியாசிகள் தமக்கு வேண்டிய ஆகாரத்தை நாராயணனையே பரதேவதையாய்க் கொண்ட பரமாய்காந்திகளின் அகங்களுக்கு சென்று பிக்ஷையாக வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று யதி தர்மம் கூறுகிறது. ஸ்ரீ பாஷ்யகாரரும் அப்படியே வீதியில் பிக்ஷைக்காக செல்வர். அப்போது அவருடைய திருவடிகளின் உள்புறத்தில், திருவடிகளின் கீழே, அது அப்படி உள்ள உயர்ந்த புருஷர்களுக்கு உரிய ரேக்கைகளாகிய தாமரை கொடி, குடை முதலிய ரேக்கைகள் இருக்குமா அவருடைய திருவடியில். தாமரை, அந்த திருவடியின் கீழே இருக்கும் அந்த தாமரை கொடி, குடை முதலிய ரேக்கைகள் பூமியில் படியும் இவர் அப்படி நடந்து போகும்போது. அதனால் பூமி தமது பாபம் நீங்கியவளாய் தூய்மையாகினார். அந்த துகள்களை வித்வான் கூட்டங்கள் தமக்கு பாதுகாவலாக தமது தலைகளில் அணிந்து கொள்கிறார்கள். பிறகு சுவாமியை தண்டனிட்டு நேரிடையாகவும் அவரது திருவடியினை தமது சிரசில் சூடிக்கொள்கிறார்கள். அத்தகைய திருவடிகளை அடியேனும் பெற விரும்புகிறேன் என்கிறார் சுவாமி. லிப்சே லக்ஷ்மண யோகின பதயுகம் ஸ்லோகத்தில் சந்நியாசத்தை கை கொண்ட ஸ்ரீ பாஷ்யகாரர் துறவியர்களுக்கு உள்ள விதியின்படி பரமைகாந்திகளிடம் மாதுகரம், அதாவது பிக்ஷை வாங்கி அமுது செய்வது வழக்கம். அவர் பிக்ஷைக்காக வீதி வழியாய் செல்லும் பொழுது, எழுந்தருளும் பொழுது, அந்த சமயங்களில் அந்த திருவடிகள் பூமியில் படும் இல்லையா? அப்போது அந்த இடங்களுக்கு இருந்த அசுத்தமெல்லாம் அந்த திருவடிகளின் ஸ்பரிசத்தால் நீங்கி தூய்மையாகி விடுகிறது. மேலும் அந்த திருவடிகளின் உட்புறத்தில் மகாபுருஷனுக்குரிய சின்னங்களாகிய கொடி, மீன், குடை, தாமரை முதலிய வரி வடிவில் அமைந்துள்ளது. அதனுடைய சிற்பங்கள், வரைபடங்கள் மாதிரி அந்த சின்னங்கள் அந்த திருவடியில் இருக்குமா? திருவடிகள் பூமியில் படும் பொழுது அந்த சின்னங்களும் பூமியில் பரவுகின்றன. சுவாமி பூமியில் திருவடிகளை வைப்பது பெயரளவுக்கு தான். உண்மையில் இந்த சந்தர்ப்பத்தை பூமி தேவி பயன்படுத்தி கொண்டு அந்த திருவடியின் ஸ்பரிசத்தால் தான் சுத்தமடைவதோடு மட்டுமல்லாமல்
அந்த திருவடி சின்னங்களையும் தான் பெற்று அழகு மிகுந்து விளங்கி இவ்வாறு தன் காரியத்தை சாதித்து கொள்கிறாள் பூமாதேவி. இவ்வாறு எம்பெருமானார் திருவடிப்பட்ட திருப்புழுதிகளை வித்வான்கள் கூட்டம் கூட்டமாய் சென்று அள்ளி எடுத்து தன் முடியில் அணிந்து கொள்கின்றனர். குழந்தைகளுக்கு மணலை கொண்டு காப்பிடுவது உண்டன்றோ உலகத்தில், அதுபோல வித்வான்கள் தாம் உஜ்ஜீவிப்பதற்காக இந்த புழுதிகள் தான் ரட்சை என்று நம்பி தன் முடியில் தரித்து கொள்கின்றனர். எத்தகைய பாக்கியத்தை பெற்றன அந்த அவர்களின் திருமுடிகள்! இது மட்டுமா, நேரிலும் வந்து அந்த திருவடிகளையே தன் முடியில் தாங்கி சூடி பின்னும் அந்த பாக்கியத்தை பெறுகின்றன. இந்த திருவடிகளை அடியேனும் முடியில் தரித்து தூய்மை பெற விரும்புகிறேன் என்கிறார் வேதாந்த தேசிகர். லிப்சே லக்ஷ்மண யோகின பதயுகம் ரத்யா பராகச்சடா ரக்ஷாரோபண தன்ய சூரி பரிஷத் சீமந்த சீமாந்திகம் भिक्षा पर्यटनक्षणेषु पिबराञ्चक्रे कलत्किल्बिषा यद्विन्यासमिक्षेण पत्रमकरी मुद्रां சமுத்ராம்பர கடலை ஆடையாக கொண்ட, அம்பரம்னா ஆடை, சமுத்திர அம்பர கடலை ஆடையாக கொண்ட பூமி, பிக்ஷைக்காக, பர்யட்டன க்ஷணேஷு சஞ்சரிக்கும் அந்த க்ஷணங்களில், அந்த காலங்களில், பிக்ஷைக்காக சஞ்சரிக்கும் காலங்களில், எத் விந்யாசமிக்ஷேன எந்த திருவடிகளின் வைப்பு என்கிற ஒரு வியாஜத்தால், கலத்கில்பிஷா போக்கிய அசுத்தம் உடையதாய், அசுத்தத்தை போக்கிக் கொண்டதாய், பத்திரமகரி முத்ராம் தாமரை கொடி குடை முதலிய சின்னங்களை, பிபராஞ்சக்கரேன தரித்தது, பிபராஞ்சக்கரேன அத்தகைய தாமரை கொடி குடை முதலிய சின்னங்களை தரித்ததோ எந்த திருவடி, அத்தகைய ரத்யா தெருவிலுள்ள பராகச்சடா புழுதி கூட்டங்களை, ரக்ஷா பாதுகாப்பாக, ஆரோன தரிப்பதால் தன்ய பாக்யர்களான சூரி பரிஷத் வித்வான்களின் கூட்டத்தினுடைய சீமந்த சீமா தலைப்பகுதிக்கு அந்திகம் சமீபத்தில் இருக்கிற லக்ஷ்மண யோகினகா ராமானுஜருடைய பதயுகம் இந்த இரு திருவடிகளையும் லிப்சே அடைய விரும்புகிறேன் என்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகர். பதவுரையும் அனுபவித்து அஸ்மத் ஆச்சாரியனுடைய ஆச்சரியமான தெளிவுரை. முன் ஸ்லோகத்தில் ராமானுஜருடைய புகழ் பரவிதான், நாடு முழுவதும் பரவிதுன்னு சொன்னார். அதே போல் அவரை ஆசிரியித்த சிஷ்யர்களுடைய புகழும் பரவினது என்றார். சிஷ்யர்களின் புகழ் பரவ காரணமாயிருந்தது ஏன் அப்படின்னா ஆச்சாரியருடைய உடையவருடைய திருவடி சம்பந்தம். இவ்வாறு பரோபகாரங்களான பிறருக்கு உதவுகின்றவைகளான திருவடிகள், பிறருக்கு உதவுவதற்கே வந்த திருவடிகள் அவதாரம் பண்ணது. அது தனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் வேதாந்த தேசிகர். சந்நியாசிகள் பிற்பகலில் வீதிகளுக்கு சென்று பகவத் ஆராதனம், வைஸ்வதேவம், பஞ்சமகா யஜ்ஞங்கள் பண்ணுகிற கிரகஸ்தன் பரமைகாந்திகள் அவர்களுடைய திருமாளிகைகளில் பிக்ஷை வாங்கி கொண்டு வந்து எம்பெருமானுக்கு அதை இஜ்யாராதனத்தில் கண்டருள பண்ணி, அதாவது நிவேதனம் செய்து சாப்பிட வேண்டும். சந்நியாசிகள் பிக்ஷாடனத்திற்காக ஸ்ரீ பாஷ்யக்காரர் வீதிகளில் எழுந்தருளுகிறார். அப்போது அவருடைய திருவடிகள் பூமியில் உள்ள புழுதிகளில் அழுந்துகிறது. ராமானுஜரின் பாதம் பாரதமெங்கும் சஞ்சாரம் செய்தது. எனவே நம் நாடு முழுவதிலும் உடையவர் திருவடிகள் படாத இடமே கிடையாது என்று சொல்லலாம். இதனால் பூமியாம் பூதேவியுடைய அழுக்குகள், பாபங்கள் தொலைந்தது. நாம் ஸ்ரீ ஜெயந்தியின் போது குழந்தை கண்ணனின் திருவடி போன்ற துளைகள் போட்ட தட்டுக்களில் மாவை போட்டு வாயிலிருந்து உள்ளே பெருமாள் சன்னதி வரை, வாசக்காலிலேருந்து உள்ளே பெருமாள் சன்னதி வரை அந்த தட்டை தட்டுவோம். அது கண்ணன் அடி வைத்து நடந்து வந்ததை போன்ற உணர்வு நமக்கு ஏற்பட்டு மகிழ்வோம். அதுபோல பூமிக்கும் அதை பார்க்கும் பக்தர்களுக்கும் ராமானுஜரின் பாத சின்னங்கள்
மகிழ்ச்சியாக இருக்கும் அதை பார்க்கும்போது. உண்மை. ஆனால் பிற மக்களும் தானே பூமியில் நடமாடுகிறார்கள். அவர்களின் அடியும் பதியுமே என்றால் பதியும். ஆனால் உடையவர் திருவடி பதிந்த இடங்கள் மட்டும் விலட்சணமாக அழகாக இருக்கும். அதென்ன உடையவர் திருமணிவத்தனை எப்படி அப்படி வஸ்தி என்றால் எப்படி? எத் விந்யாசமிக்ஷேன பத்ரமகரி முத்ராம் சமுத்ராம் பரா பிபராம் சக்கரே என்கிறார். இந்த இடத்துல உடையவர் அவதார புருஷர், ஜெகதாச்சாரியன். பரமபுருஷனின் திருவடிகளின் பாதங்களில் பத்மரேகை, கொடி ரேகை, குடை ரேகை, மீன் ரேகை ஆகிய கோடுகள் இருக்குமா? அவைகளும் காட்சி தருமா? பூமிக்கு தன் உடம்பில் மீன், பத்மம், கொடி போன்ற மச்சங்கள் இருப்பது போன்று காட்சி தரும் இவருடைய திருவடி வைத்த இடங்களில். அதாவது இந்த காலத்தில் கையில் பச்சை குத்தி கொள்கிறார்களே, அதை போல பச்சை குத்தி கொண்டாலும் பூமி தேவி என்று தோன்றுமா? சரி, குழந்தைகளுக்கு சில தோஷங்கள் விலகுவதற்காக நடுச்சந்தியில் திருப்புழுதியை எடுத்து சுற்றி போடுவார்கள். அதை நெற்றியிலும் இடுவார்கள். அதே போல சிஷ்யர்களான வித்வான்கள் உடையவர் அடி வைத்து எழுந்தருளிய இடத்தை பார்த்ததும் தங்களுக்கு ரஜோகுணமும் தமோகுணமும் விலகி சத்வகுணம் மேலிடுவதற்காக அதை வேண்டுமென்று பிரார்த்தித்து கொண்டு அந்த புழுதியை எடுத்து நெற்றியிலும் தலையில் உள்ள வகிட்டிலும் வைத்து கொள்வார்களாம். இதனால் சத்வகுணம் மிகுந்த ராமானுஜரின் ஆசிரமத்திற்கு வந்து ஆச்சாரியரின் பாதுகைகளை தலையின் மேல் சூட்டிக்கொண்டு தன்யர்களானோம் என்று மகிழ்வார்களாம். இப்படிப்பட்ட பாக்கியம், பரமபாக்கியம் அடியேனுக்கும் வேண்டும் என்று உடையவரின் திருவடி இணைகளை பெற ஆசைப்படுகிறேன் என்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்ரீ பாஷ்யக்காரரின் மாதுகர பரியட்டனம், மாதுகரம் செல்லும் அந்த ஆச்சரியமான ஒரு இன்சிடெண்ட்டை இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி. டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகன் 4 கமெண்ட்ரி வியாக்கியானத்திலேருந்து கம்பைல் பண்ணியிருக்கார். சார கருத்து என்னென்னா, ராமானுஜர் பிக்ஷைக்காக சஞ்சரிக்கிற சூழ்நிலை, அவர் எந்த ஒரு கடமையிலும் தவறமாட்டார். பிக்ஷை பொருத்தமான பரமைகாந்தி திருமாளிகளில் தான் நடக்க வேண்டும். நித்திய கர்மானுஷ்டானங்கள், வைஸ்வதேவம், பஞ்சமகா யஜ்ஞம், திருவாராதனம், பிக்ஷை பொருத்தமான பரமைகாந்தி திருமாளிகளில்தான் அவர் செல்வார். பூமியில் திருவடி வைக்கிறார். ரேகைகள் பத்மம், கொடி, மீன் போன்றவை உத்தம புருஷ பாத ரேகைகள். சாமுத்திரிகா சாஸ்திரம் கூறும் அது பூமியின் மீது படியும். மங்கையர்த்தம் மேனி மீது பதியும் மகரிகா ரேகைகள் என்று பாரித்து ஏற்கிறாளாம் பூமி தேவி என்கிறார் மாதர் குல திலக்கம் பூமி தேவி. லக்ஷ்மண யோகினகா என்று இங்கு உள்ளது. கருத்து செறிவு பொறிந்த பதம் லக்ஷ்மண யோகினகா. ராமானுஜர், யதிராஜர் பதங்கள் இல்லை. லக்ஷ்ம அப்படின்னா சின்னம், அடையாளம். சேஷபூதன், சேஷிக்க அதிசயம் விளைவிக்கத்தக்க தன்மை உடையவன், லக்ஷணம் உடையவன், லக்ஷ்ம சின்னத்தை உடையவன், சேஷ சின்னத்தை உடையவன், ஜெகத் உஜ்ஜீவனம் செய்பவன், அடையாளம் பொருந்த இருப்பவன். அதுதான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக. அப்படி சேஷத்துவ லட்சண நிரூபணம் சாதிப்பவர் பகவத் ராமானுஜர். வீதியில் நடக்கிறார். தூளி பறக்கிறது, புழுதி பறக்கிறது. கொத்து கொத்தாக அதை தம் தலை உச்சியில் வகுடு பிரதேசத்தில் ஏற்கிறார்கள் பாகவதோத்தமர்கள், வித்வான்கள், ஞானம் மிக்க பாக்யவான்கள். லக்ஷ்மண முனி திருவடியினை சம்பந்தம் பெற்ற தூளி, பாத தூளி, திருவடி தூளி, பாதுகா தூளி என்றும் சொல்லலாம். அந்த திருவடி இணையை வேண்டி தரிக்க ஆசைப்படுகிறேன். தன்யசூரி பரிஷத் கூட்டம் கூட்டமாய் வந்து ஏற்கிறார்கள் அந்த திருவடி துகள்களை. பூமிக்கே பாக்கியமாகிறது. பாதரேகா முத்திரை பதிவது. கலக்கில் பிஷா அழுக்கு நீங்கியவளாகிறார். அழுக்கு போனால்தானே மகரிகா பத்திர தாரணம் சரீரத்தில் ஒட்டும். லிப்ஸே ஆசைப்படுகிறேன் என்கிறார் வேதாந்த தேசிகன். பூமிக்கும் தன்யர்களான பண்டிதர்களுக்கும் கிடைத்தது அடியேனுக்கும் ஆசைப்படுகிறேனே. சுனாமிவ புரோடாசகான் யாகப்பிரசாதத்துக்கு நாய் சப்பு கொட்டுவது போல சமுத்திராம்பரா பூமி ஸ்நானம் செய்து
சுத்தமான சரீரத்தோடு ஏற்கிறாளாம். பத்ம மகரிகையை, அதாவது அந்த மகரிகை மீன் சின்னம், தாமரை சின்னம், குடை சின்னம், அதை அப்படித்தானே பெண்டில் அலங்காரம் செய்து கொள்வார். சூரி பரிஷத் ஸ்திரீலிங்கம், சூரி பரிஷத்ங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். தலை கூந்தல் வாரப்பட்டு வகுடு உள்ளது. மரபுப்படி குங்குமம் போல உச்சி வகுட்டில் பாத தூளியை ஏற்கிறாளாம் பூமி பிராட்டி. அது சௌபாகியமா. பரிபூர்ண பகவத் சேஷத்துவ லக்ஷ்மி உள்ளது ராமானுஜரின் திருவடியினை. அதை அடியேன் ஆசைப்படுகிறேன். லிப்ஸே சிரசி தாரணம், தலையில் தரிக்க வேண்டும். நேத்ராபியாம் ஸ்பர்சனம், கண்களால் சேவிக்க வேண்டும் அந்த திருவடியை. தாப நிவர்த்தையே ஹிருதய நிதானார்த்தம், தாபம் நீங்க உள்ளத்தில் தேக்க வேண்டும். சம்வாகனார்த்தம், கைகளால் தழுவ வேண்டும் அந்த திருவடியை. பூஜனார்த்தம், ஆராதனம் செய்ய வேண்டும் அந்த திருவடியை. இத்தனைக்கும் லிப்ஸே ஆசைப்படுகிறேன். தலையில் தரிக்க வேண்டும், கண்ணால் தரிசிக்க வேண்டும், தாபம் நீங்க உள்ளத்தில் தேக்க வேண்டும், கைகளால் தழுவ வேண்டும், ஆராதனம் செய்ய வேண்டும். எத் விந்யாசமீக்ஷேன, திருவடி வைப்பு என்கிற வியாஜத்தினாலே என்ற கருத்து. உடையவர் பூமிக்கு இச்சிறப்பை தர வேண்டும் என்ற வியாஜத்தினாலே சஞ்சரிக்கிறார் என்று துவனிக்கிறது இங்கு. அடியே தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசேன ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.